லைன் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இங்க ஒரு பேஸ் லைன் வரைஞ்சிருங்க. அங்க இருந்து 1ல இருந்து 1.5 சீம் அலவன்ஸ். அதுக்கப்புறம் நான் ஸ்லீவ் வைக்கிறேன். ஸோ இங்க இப்படி வச்சுட்டோமா? வச்ச பிறகு இந்த ஸ்லீவும் பாடிஸும் எங்க போய் முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க், இந்த ஸ்லீவ் ஓப்பன் எங்க போய் முடியுதோ அங்க ஒரு மார்க். ஸோ இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் இப்படி ஸ்ட்ரெயிட்டா கனெக்ட் பண்ணிடுது. அண்ட் இந்த ஷோல்டரும் பாடிஸும் எங்க போய் முடியுதோ அங்க ஒரு மார்க். அண்ட் இப்போ இந்த ஷேப் தெரியுதுங்க இல்லையா? இந்த ஷேப்பே தான் வேணும்னா இப்படி ஃபிங்கர் எடுத்து இந்த ஷேப்பை நம்ம எடுத்துக்கலாம். சொல்றாங்க இல்லையா, எனக்கு அப்படியே அந்த கட்டிங் தான் வேணும், எனக்கு அதுதான் பெர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்றாங்கன்னா, அந்த கட்டிங் வேணும்னா ஒருவேளை நமக்கு இப்படியே பண்ணலாம். இல்ல எனக்கு ஸ்லீவ் எல்லாம் மார்க் பண்ண தெரியும், அதனால அந்த கட்டிங் எனக்கு முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்க ஸ்லீவ் நீங்களே நார்மலா மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல இருந்து ஒரு 1.5 நமக்கு சீம் அலவன்ஸ் வெளியே போகும். ரெடியில இருந்து சீம் அலவன்ஸ் கொடுக்கணும் தையலுக்கு. ஃப்ரண்ட்டுக்கு எப்பவுமே நம்ம உள்ள எடுப்போம் இல்லையா,